சென்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாபுராயம்பேட்டையில் உள்ள பெருமாள் கோயிலுடைய நிலைமையை பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சிரப்பாக்கத்து ஒன்றியத்துக்கு உட்பட்ட மதுர் கிராமத்தில் உள்ள பெருமாள் கோயிலுடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் விலாங்காடு ஆதிநாராயண பெருமாள் கோவில் பட்டர்னு பேர், கேசவ பட்டர்னு பேர். அந்த கோவில் கட்டி 12 வருஷம். ஸ்ரீதேவி பூதேவி ஸ்வயம்பூ ஆதிநாராயணன் கஜேந்திர மோட்சம். கஜேந்திர மோட்சம்னா யானை தாமரப்பூ வச்சிருக்கு. முதல்ல கால கவிது ஆதி முழுமையும் கத்தும். சக்கரத்தாழ்வார் போய் பெருமாள் சக்கரத்தால் முதலில் கைத்தறுத்து யானையை நடத்தி அழிச்சிருவார். நாரதருக்கும் பெருமொழியிருக்கும் அங்கேயே உபதேசம். கன்னியா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். நாதசம் உள்ளவனுக்கு நாதசம், செவ்வாதசம் உள்ளவனுக்கு செவ்வாதசம். இது அந்த பெருமாளுடைய அந்த ஊருடைய கோவிலுடைய தலபுரம். ஆஞ்சநேயன், கருடன், பின்னாடி பாலாஜி, பிள்ளையார் எல்லாம் கட்டி. உற்சவர் மாதவன், ஸ்ரீதேவி, பூதேவி, தாயார், ஆண்டாள், சக்கரத்தாழ்வார், தேசிகன், சாலிக்கலாம், சடர். இதான் சொல்லலாம். எனக்கு எழுத்தாப்பில் கருடாழ்வார் சன்னதி, அந்தந்த சைடில் ஆஞ்சநேயர் சன்னதி. மதுரில் இந்த கோவில் மாதவன் பெருமாள் கோவில் இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க கோவில் பார்த்தீங்கன்னா மதுர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாதவ பெருமாள் கோவில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவிலின் முகப்பிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்குது. நம்ம கொடிமரத்தை கடந்து உள்ள நுழைவு வாயிலில் ஒரு சிறிய அளவு கேட் போட்டிருக்காங்க. இதை தாண்டி தான் நம்ம அந்த கோவிலுக்குள்ளார போக முடியும். கோவிலுடைய வாசல்லையே உங்களுக்கு வந்து அந்த சங்கு சக்கரம், நாமம், நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து 100 கோடி ராமநாராயணங்கள் எழுதி கையாலே எழுதி அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு ஆப்போசிட்லேயே இது வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து அந்த தூண்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி நிறைய சிற்பங்கள் வந்து அழகழகாக இந்த புராண கதைகள்லாம் பேசுகிற அளவுக்கு நிறைய சிற்பங்கள் வந்து வடித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. பெருமாள் கோவில் இந்த மதுர் கிராமத்தை சுற்றி வேறு எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சுயம்பாவே உருவானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளை வேண்டிக்கிட்டு வந்து இவர்கிட்ட சொல்லும்போது இவர் அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. நம்பிக்கையும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வந்து மண்டபம், முன் மண்டபம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இது பார்த்துக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொட்டீனாக இந்த இடங்கள்லாம் நிறைய க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருக்குது. நம்ம போயிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்குது இடம் எல்லாமே. வந்து காம்பவுண்ட் சுவரும் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதாவது விசேஷ நாளில் ஏதாவது அன்னதானம் மற்றும் வந்து நெய்வேத்தியம் எதாவது செய்யணும் அப்படின்னா அதை அந்த இடத்துல செய்வாங்க. நிறைய ஒரு உள்ளே போனது ஒரு குட் வைப்ரேஷன் வர மாதிரி நிறைய செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க.
இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா மூலவர் இதுக்குள்ளார தான் இருக்கார். கோல்டு கலரில் அவங்களுக்கு வந்து கோட்டிங் கொடுத்து அந்த கோபுரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம திருப்பதிலாம் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க கோபுரம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம பார்க்கும்போது இருக்குமோ அது மாதிரி இதுவும் கோல்டு கலரில் பெயிண்ட் அடித்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மூலவரோட சந்நிதி, நுழைவு வாயில். இவரை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் வரும். நம்மளாம் வந்து பெருமாள் கோவில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோவிலில் வந்து நம்மளை வந்து கருவறைக்குள்ளே விட மாட்டாங்க. வெளியே நின்று நம்ம வந்து சாமியை சேவிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா, உங்களை வந்து கருவறைக்குள்ளேயே நிற்க வச்சு நீங்கள் எதாவது பூஜை பண்ண சொல்லிங்கன்னா, அந்த பூஜையை அவங்க வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய சுற்று வட்டாரத்தில் இருக்க நிறைய பேர் வந்து இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்து போகிறது வழக்கம். ஸ்பெஷலாக வந்து சனிக்கிழமை டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பூஜை நடக்கும். அந்த டைமில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு பூஜையை சிறப்பாக சிறப்பிப்பாங்க. நீங்களும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.
देवाय